வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஸ்வீட் பொட்டேட்டோ கேக் வித் சுகர் கிளேஸ். இதுக்கு 2 மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். அதுல கிழங்கு போடுங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்துங்க. மூடி 4 ல இருந்து 5 விசில் விட்டுடுங்க. இதோ கிழங்கு சூப்பரா வெந்துருச்சு. இப்ப தண்ணியை வடிச்சிடலாம். இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு தோலை ரிமூவ் பண்ணி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நம்ம கேக்குக்கான சக்கரவள்ளி கிழங்கு ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா ட்ரை இன்கிரீடியன்ஸ்க்கு போகலாம். இது 3/4 கப் சுகர். இதை நம்ம பொடி பண்ண போறோம். இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து பொடி பண்ண போறோம். வேக வைக்க வேண்டியது, பவுடர் பண்ண வேண்டியது இதெல்லாம் முடிஞ்சது. அடுத்ததான் ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தனியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் மைதா. இதோட நீங்க பொடிச்சு வச்சிருக்கிற சுகர் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணலன்னு தோணுச்சுன்னா இதை ஒரு தடவை சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும். அடுத்ததான் வெட் இன்கிரீடியன்ட். அடுத்ததா 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கலாம். இது ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் வந்துச்சு. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு முட்டையை உடைச்சு ஊத்துங்க. அதையும் நல்லா பீட் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நீங்க எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. தாராளமா ஹேண்ட் பீட்டரை யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் சீக்கிரம் செய்யணுங்கிறதுக்காக எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க மசிச்சு வச்சிருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க. சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதும் ட்ரை இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது நார்மலாக நம்ம கேக் செய்கிற மாதிரி ஃபோல்டு பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அடிக்க போகிறோம். இது மொத்தமாக ஒரு 1/4 கப் பால் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இதை அடிச்சுட்டே வாங்க. நம்மளுக்கு போரிங் கன்சிஸ்டன்சியில் திக்கான பேட்டர் கிடைக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஆட் பண்ணிக்கோங்க. பேட்டர் ரெடி. அடுத்ததா கேக் டின்னை கிரீஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல வேணும்னா பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் மிக்ஸை இதுல ஊத்தலாம். பேட்டர் பாருங்க, இந்த மாதிரி நல்லா கெட்டியா இருக்கணும்.
இப்போ ஓவனை நம்ம ஒரு 10 நிமிஷம் 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் அதே 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் குக்கர் கேக்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வேணும்னா சால்ட்டோ சாண்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் விசில் யூஸ் பண்ணாதீங்க. சிம்லேயே 40லேருந்து 45 நிமிஷம் அதே மாதிரி வச்சிடுங்க. இதோ இங்கே கேக் ரெடி. இதுக்கு மேலே ஒரு கிளேஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு பால், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளேஸ் அப்ளை பண்ணிங்கன்னா பார்க்க நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அண்ட் அது சுகருங்கிறனால சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஒரு 5-10 மினிட்ஸில் இது நல்லா அப்சர்வ் ஆகிடும். இதோ நம்ம கிளேஸும் சூப்பராக அப்சர்வ் ஆயிடுச்சு அண்ட் கேக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.